அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் நல்லா ஜாலியா ஆட்டிட்டே இருங்க. புஷ்பாவை 1000 கோடி ஆக்குங்க, மஞ்சுமால் போய் 2000 கோடி ஆக்குங்க. நம்ம எல்லாரும் தமிழ் எல்லாம் நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் விமல் படம் வந்துருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்களா? சூப்பரான படம். அது ஓட வச்சீங்களா? இல்ல, வயிறு எரியுது. எங்கு தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணிகத்தை போல. விஜய் சேதுபதி அம்மனை குண்டியா இல்ல, கொட்ட குண்டியா நடிச்சிருக்க. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், கொட்ட குண்டியா நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நடிச்சிருக்க சூரி, நீ வேற மாதிரி வேற மாதிரி. விஜய் சேதுபதி உங்ககிட்ட ஒரே ஒரு தயவு செய்து இந்த பிக் பாஸ் கர்மாந்திரத்துல அந்த உலக அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு கலைஞர் நீங்க சார். நீங்க பிறக்கும் போது உங்களோட தாய் தந்தைக்கு தெரியுமான்னு தெரியல, இவன் வந்து வெற்றிகளை கொடுப்பான் அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பவே வெற்றிமாறன் சொல்லி உங்களுக்கு பேர் வச்சதாலதான் நீங்க வெற்றிகள் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. உலக அளவில் பேசப்படும் இந்த விடுதலை 2 இந்த படத்தை பாருங்க, தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தமிழரசன் அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் எண்டில் அவர் ஒரு வில்லனா மாறுறாரு, சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த 5 அடி கூட இல்ல சேத்தன், 5 அடி கூட இல்ல, அந்த 56 அடிக்கு நடிச்சிருக்காம, அந்த சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து ஒரு கோர்வையா பார்க்கும்போது தமிழன் அதை விட்டுட்டு போய் அடுத்த ஸ்டேட் படங்களுக்கு ஜாலியா போட்டுக்கிட்டே இருங்க, ஜாலியா போட்டுக்கிட்டே இருங்க. தமிழனா முன்னாலதான் விடாதீங்க, சரியா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் நல்லா ஜாலியா ஆட்டிட்டே இருங்க. புஷ்பாவை 1000 கோடி ஆக்குங்க, மஞ்சுமால் போய் 2000 கோடி ஆக்குங்க. நம்ம எல்லாரும் தமிழ் எல்லாம் நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு படமா செஞ்சுக்கிட்டே இருப்போம், நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் சொல்றீங்களா என்னன்னு? நீங்க ஒழுங்கா படம் எடுத்தா நாங்க வந்து அதை ஓட வைக்க மாட்டோமா அப்படின்னு. இப்ப சமீபத்துல போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் விமல் படம் வந்துருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்களா? சூப்பரான படம். அது ஓட வச்சீங்களா? இல்ல, வயிறு எரியுது. ரிவ்யூ எடுக்க கூட வரல, வயிறு எரியுது. கோழி பண்ணை ஒரு செல்லத்துறைன்னு ஒரு படம், அப்படி ஒரு ஃபேமிலி படம். அந்த படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல. எங்கு தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணிகத்தை போல. எங்கு தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணிகத்தை. விஜய் சேதுபதி உங்ககிட்ட ஒரே ஒரு தயவு செய்து, நீங்க உலக அளவில் பேசப்படுறவங்க இந்த பிக் பாஸ் கர்மாந்திரத்துல அந்த கர்மாந்திரத்துல எதுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க? அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க உலக அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு கலைஞர் நீங்க. இன்னமும் அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க சூரி, நீ வேற மாதிரி சூரி சூப்பரா நடிச்சிருக்கீங்க. அப்புறம் இன்டர்வல்ல ஒரு சாங், அந்த சவர்வே கண்டிப்பா வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு. இந்த படத்துல இன்டர்வல்ல தென் சென்னை படத்துல நடிச்சாரு. அவர் ஒரு வில்லன் ஆகிறாரு, மீசெல்லாம் நல்லா ஆகா பார்க்க ஆள் நல்லா தரமா இருக்கிறாரு. அப்புறம் மாதிரி ஒரு கலைஞர் இன்னமும் வெளியில வரணும். அதே மாதிரி டானாக்காரன் படத்தோட டைரக்டர் தமிழரசன், அப்புறம் சூப்பரா நடிச்சிருக்காரு. 5 அடி கூட இல்ல சேத்தன், 5 அடி கூட இல்லாத சேத்தனு 56 அடிக்கு நடிச்சிருக்கான். பார்த்தாலும் சூப்பரா நடிச்சிருக்காரு. பல கலைஞர்களோட உள்ளுக்குள்ள உள்ள அந்த வேதனைகளை நடிப்ப வெற்றிமாறன் சார். நீங்க பிறக்கும் போது உங்களோட தாய் தந்தைக்கு தெரியுமான்னு தெரியல, இவன் வந்து வெற்றிகளை கொடுப்பான் அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பவே வெற்றிமாறன் சொல்லி உங்களுக்கு பேர் வச்சதாலதான் நீங்க வெற்றிகள் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. உலக அளவில் பேசப்படும் இந்த விடுதலை 2 இந்த படத்தை பாருங்க, தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, புரியுங்களா? ஆமா, விஜய் சேதுபதி அம்மனை குண்டியா இல்ல, கொட்ட குண்டியா நடிச்சிருக்க. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், கொட்ட குண்டியா நடிச்சிருக்கேன். அப்படி நடிப்பா புரிஞ்சு வச்சிருக்கான். மறந்துடாதீங்க. நம்முடைய தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன்.